இந்த குழந்தை சொல்லுது, சார் நான் எப்போவுமே ஒன்று ஃபெயில் ஆவேன் இல்லை ஜஸ்ட் பாஸ் ஆவேன். எங்கள் அப்பா எனக்கு டேபிளில் சோறு போட மாட்டார், ஏன்னா நான் ஃபெயில் ஆகிறேன்னு சொல்லி என்னை கீழே வைப்பார். என் தம்பியும் தங்கச்சியும் தான் இங்கே வச்சு சோறு ஊற்றுவார். இந்த சார்ட் என் டீச்சர் என்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அன்னைக்கு நான் என் ஸ்டடீஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நான் தான் கிளாஸோட டாப்பர். பட் இதை விட என்னோட அப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னை சேரில் உட்கார வச்சு எனக்கு இலை போட்டு சாப்பாடு போட்டார் சார். 7 ஸ்டெப்ஸ் டு லீடர்ஷிப். 7 படிநிலையில் ஒரு மாணவனை வந்து தன்னம்பிக்கையை ஊட்டி எதெல்லாம் அவனை வந்து தடைகளாக இருக்கோ, அவன் சிந்தனையில் எதெல்லாம் தடைகளாக இருக்கோ, சூழல் எதெல்லாம் தடைகளாக இருக்கோ, அந்த தடைகளை வந்து உடைத்தெரிக்கிறதுக்கான ஒரு அருமையான இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் தான் லீட் அண்ட் மீ. எனக்கு நார்மல் கிளாஸஸோட லீடர் இன் மீ கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நார்மல் கிளாஸஸில் தியரி புக்கில் இருக்கிறது மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இன் லீடர் இன் மீ கிளாஸில் வந்து நான் ஸ்கூலை தாண்டி வெளில நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், ஹவ் வி கேன் லிவ், இதை பற்றி நிறையவே டீச் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ தான் லீடர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா குழந்தைங்களுக்குமே நானும் லீடர் ஆகலாம், எனக்கும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு. ரெண்டாவது அவங்க திறமையை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதன் மூலமாக கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட்னால என்னோட வீட்டில் எல்லாமே என்னோட ஒர்க் நான் ஃபஸ்ட்டு முடிச்சிருவேன். அப்போது எங்கள் அம்மா என்ன அதிசயமாக முடிச்சுட்டு அப்படின்னு கேட்கும் போது, இல்லைம்மா லீடரிங் புக்கில் இந்த மாதிரி 4th ஹேபிட் அது இருக்குது அப்படின்னு. சூப்பர், அப்படின்னா இந்த ஹேபிட் நீ வாழ்க்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணினா நீ ஒரு குட் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், எல்லாத்துலேயுமே வந்து நான் ரொம்ப பயப்படுவேன். ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலாக எல்லா காம்படிஷனுக்கும் போய் ஜெயிக்க வந்து நான் கற்றுக்கிட்டேன். கண்ணன் கிட்ட நான் பேசுகிறேன், கண்ணா எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு. அவரு இந்த மாதிரி ஓப்பனிங்காக தான் நான் வெயிட் பண்ணுறது இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு மாடலாக நான் வந்து எந்த வகையான காஸ்ட்டும் இல்லாமல் ஒரு 2 ஸ்கூல் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னார். எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எழிலனோட 1000 லைட்ஸ் கான்ஸ்டிடியூன்சியில் பண்ணது அத்தனையுமே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வர்றது வந்து வெறும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கும் மிட் டே மீல்ஸுக்கும் வர குழந்தைங்க நிறைய இருக்காங்க ஸ்கூலில். அண்ட் ப்ளஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது போய் ரீச் ஆகுதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இந்த பிஹேவியரை இது சேஞ்ச் பண்ணியிருக்கு நான் சொல்லுவேன். பிஃபோர் லீடர் இன் மீ நான் இருந்ததை விட இப்போ நான் நிறையவே மாறி இருக்கேன். இது ஒரு நல்ல விதமாக கொண்டு வரணும்னு சொல்லி அதனால் ஆனரபிள் சிஎம்ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எங்களோட வித்யோதயா ஸ்கூலில் லான்ச் பண்ணி ரொம்ப அருமையாக நாங்கள் அந்த ஸ்கூலில் போகும்போது அந்த ஒவ்வொரு குழந்தையும் பேசுகிறத பார்க்கும்போது எங்களுக்கே அது கூஸ்பம்ஸாக இருந்தது. சார் இந்த பொண்ணு எனக்கு பிடிக்காது சார், அந்த பொண்ணு வந்து ஏமா பிடிக்காது, ஜென்ரலாக இல்லை சார், அந்த பொண்ணோட பிஹேவியர் ஆக்டிவிட்டிலாம் எனக்கு பிடிக்காது, அவன் மேலே எனக்கு வெறுப்புணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவள் புக்கெல்லாம் ஒழிச்சு வச்சிருவேன், அவள் மிஸ்ஸுக்கிட்ட திட்டு வாங்கணும் அப்படிலாம் இருந்தது. ஆனால் DLNP ப்ரோக்ராமில் முக்கியமான என்னென்னா அவங்களோட ஏன் வெறுப்புணர்ச்சி இருக்குன்னு எழுதி ஒரு டப்பாவில் போடணும். ஸோ அந்த டப்பாவில் போட்டதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு அந்த பொண்ணை எடுத்து படிக்கணும். இந்த பொண்ணு மேலே ஏன் நான் வெறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ச்சே இவ்வளோ மோசமான சிந்தனை நமக்கு இருக்கா, உடச்செறிஞ்சு அந்த பேப்பர் கிழிச்சு போட்டு அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பா சொல்லி அவங்க உள்ளே இருக்கிற தனிப்பட்ட வெறுப்புணர்ச்சியை அகர்ந்து இப்போ அவங்க வந்து ரொம்ப நட்பு ரீதியாக பழகிட்டு இருக்க விஷயங்கள் பார்த்தோம். நாங்கள் லீடர் இன் மீல எனக்கு பிடிச்ச இதுவே சினர்ஜைசர். ஏன் எனக்கு சினர்ஜைஸ் பிடிக்கும்னா யூனிட்டி பற்றி நிறையவே டீச் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு லீடர் இன் மீனாவே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நல்லா போய் குழந்தைங்க நல்லா வரணுன்றதுக்கு ஒரே காரணம் வந்து டாக்டர் எழிலன் தான். My favorite habit is be proactive. முனைப்புடன் செயல்பட வேண்டும். இந்த குழந்தைங்க பேசுகிற மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்கிற குழந்தை பேசுது ஆன் த சேம் கான்செப்ட். ஸோ நம்மளோட கிராஸ் ரூட் லெவலில் இது நடக்கும்போது நமக்கே அது ஒரு கைண்ட் ஆஃப் வியர்ப்பாக இருக்குது. கண்ணன் என்ன சொன்னார், நான் இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போய் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு அரசாங்க பள்ளியில் வந்து இதோட பயணம் பார்க்கும்போது இதோட இம்பாக்ட் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது முடியுது எழிலன். இதோட பெனிஃபிட் ஃபார் த சில்ட்ரன்ன்றது வந்து நாட் ஜஸ்ட் ஆஸ் அ 5 year எம்எல்ஏக்கு மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் ஃபார் த சைல்டு. இன்னொரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அது ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அந்த குழந்தைங்க. ஸோ அந்த பெனிஃபிட்டை வந்து நல்லா எடுத்துகிட்டு போகணுன்ற அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இது அடுத்த வருஷமாக எங்களுக்கு வரணும். அந்த லீடர் மீ ப்ரோக்ராம் வந்து 1000 லைட்ஸில் வந்து ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல் காமிச்சதில் எனக்கு வாழ்நாள் பெருமிதம். நம்ம டாக்டர் எழிலனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர்.